ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேசிக் அல்ஜிப்ராவில் இருந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே தான். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 5x டிவைடட் பை ஒரு லீனியர் ஃபேக்டர் ப்ளஸ் 7 பை ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா, இந்த சேம் லீனியர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இப்போது கிவன் கொஸ்டினில் சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் 2 ஆர் மோர் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம டிவைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கிவன் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட டினாமினேட்டர் வேல்யூ நம்ம செக் பண்ணணும். அந்த டினாமினேட்டர் வேல்யூவில் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது ஃபேக்டரபுளாக இருக்கா, ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா, இல்லை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிடைக்கிற ஆன்சர் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. சம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது டினாமினேட்டர் வேல்யூவில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் கிவன் கொஸ்டினை பார்த்ததும் பார்ஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இப்போ டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். டினாமினேட்டர் எக்ஸ்பிரஷன் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த கிவன் பாலினாமியல் குவாட்ரட்டிக் பாலினாமியலை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லலாம், x + 2 இன்ட்டு x + 3ன்னு சொல்லலாம் இல்லையா. இப்போது x + 2 அண்ட் x + 3 ரெண்டுமே வேறு வேறு ஃபேக்டர்ஸ். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு x² + 2x + 1 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x + 1 இன்ட்டு x + 1 x + 1 இன்ட்டு x + 1 x + 1 அண்ட் x + 1 கிடைச்சிருக்க ரெண்டு ஃபேக்டருமே சேம் ஃபேக்டர்ஸாக இருக்குது. சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸை ஃபேக்டரைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் கிடைக்கிற ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்க சேம் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு x² + x + 1 இந்த கிவன் குவாட்ரட்டிக் பாலினாமியல் இந்த மாதிரி இருக்க பாலினாமியலை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம சம் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேம் ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, x + 1 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது, ஆர் x + 1 ஹோல் க்யூப். இதோட மீனிங் என்ன, இதோட மல்டிப்ளிசிட்டி 3 இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், a பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் x - 1 x + 1. இப்போ x + 1 ஹோல் க்யூப் டினாமினேட்டரில் ஃபேக்டர்ஸாக கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்கும், b பை அண்ட் c பை. ஓகேவா? ஸோ இங்கே x + 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டேர்மில் x + 1 ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஒன் x + 1 ஹோல் க்யூப். டோட்டலாக 3 மல்டிப்ளிசிட்டி இருக்கிறதுனால சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் இருக்க மாதிரி நம்ம சம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கிவன் வேல்யூவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த மாடல். ஓகேவா? இப்போது மல்டிப்ளிசிட்டி ஒரு சேம் ஃபேக்டரே இருக்குது அப்படின்னு, சேம் ஃபேக்டரே ரிப்பீட் ஆகும். ஒரு குவாட்ரேட் ஒரு பாலினாமியல் இருக்குது, அதோட ஃபேக்டர் சேம் ஃபேக்டர்ஸே நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த கான்செப்டில் அந்த கிவன் ஃப்ராக்ஷனை ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் ஃப்ராக்ஷனாக டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு another one, சப்போஸ் டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ x + 1 இன்ட்டு x + 2ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை பாலினாமியில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸை நம்ம a பை x + 2 அண்ட் b பை x + 2 ஒரு ஃப்ராக்ஷன் x + 3 ஒரே ஒரு சேம் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த சேம் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் சேம் ஃபேக்டராக இருக்குது, மல்டிப்ளிசிட்டியோடு இருக்குது அப்படின்னா நம்ம a பை x + 1
எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னா ஏ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இது நம்ம ஏபியோட வேல்யூ ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ கான்செப்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் டினாமினேட்டர் வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த மாடலில் இருக்குது அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கிற வேல்யூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை என்ன ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே டபுள் லீனியர் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணணும். நியூமரேட்டரில் நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபேக்டரே பாலினாமியில் லீனியர் வேரியபிளோட நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? நம்ம டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர் இருக்குன்னா நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டினாமினேட்டரில் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்குது, அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நியூமரேட்டரில் லீனியர் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும். சரியா? இந்த கான்செப்டை நம்ம சம் போடும்போது ரொம்பவே கிளியராக பார்த்துக்கலாம். மிஸ் ஏன் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது நம்ம இன்டெக்ரல் கால்குலஸ் நம்ம 11th 12th படிப்போம். நீ ஹையர் கிளாஸ் போனீங்கனாலும் நிறைய இடத்துல இன்டெக்ரல் கால்குலஸ் இன்டெக்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸை நம்ம டைரெக்டாக இன்டெக்ரேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம பார்ஷியல் பாதி ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? இன்டெக்ரல் கால்குலஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த டாபிக் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம்மில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை நம்ம திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இட் இஸ் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஒரு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 2 ஃபேக்டர் ஒன்று லீனியர் ஃபேக்டராக இருக்குன்னா மேலே நம்ம கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணுறோம். அனதர் ஃபேக்டர் என்ன ஃபேக்டராக இருக்குது? குவாட்ராட்டிக் ஃபேக்டராக இருக்குது. அதோட நியூமரேட்டரை நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணுறோம்? லீனியராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எந்த வேரியபிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் பிஎக்ஸ் ப்ளஸ் எந்த மாதிரி வேணாலும் நம்ம அடிஷன் சப்ராக்ஷனில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம எடுத்துக்கிற டினாமினேட்டர் ஃபேக்டருக்கு மேலே நம்ம கன்சிடர் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளிசிட்டி 2 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 0 கிடைக்கும். எக்ஸ் 0 எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும்? 2 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம்? ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் அனதர் ஃபேக்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன். அதோட நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஏ ஸ்கொயர். இதோட டினாமினேட்டர் வேல்யூவை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கிடச்சிருக்கு? 2 டிஃப்ரெண்ட் வேல கிடச்சிருக்கு. அதனால் நம்ம எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம்? ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம்மில் இங்கேயும் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏ பை எக்ஸ் மைனஸ் 2 பி பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம்மில் இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்கிறதுனால ஏ பை எக்ஸ் இது ஒரு ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் இருக்குது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டராக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் எப்படி இருக்கணும்? லீனியர் ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். பிஎக்ஸ் ப்ளஸ் சியாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு மல்டிப்ளிசிட்டி 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன? டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். அதில் லீனியர் ஃபேக்டர்ஸ் கிடைக்குதா இல்லை குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர் வேல்யூவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர் கன்சிடர் பண்ணிவிட்டு சம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கிவன் எக்ஸ்பிரஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சரியா? இதுதான் இந்த கிவன் கொஷினோட கான்செப்ட். சம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிவன் ஃபேக்டர்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம் இல்லையா? கிவன் கொஷின் 1/x² minus a². எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் 1/x² minus a². இது சம் ஆஃப் 2 ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதில் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். ரெண்டுமே என்ன மாதிரி இருக்குது? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம a/x minus a அண்ட் b/x plus aன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் நாமளாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த கிவன் ஃப்ராக்ஷனை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 வேல்யூஸு ஈக்குவல் அப்படின்ற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சேம் டினாமினேட்டர் கொண்டு வர்றதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? எல்ஹெச்எஸில் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கும். இங்கே எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க டினாமினேட்டர் இருக்க டபுள் சைடில் இருக்க சேம் வேல்யூஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம பியோட வேல்யூ அண்ட் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இப்போது நம்ம எக்ஸுக்கு ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபுல் டேர்மும் கேன்சல் ஆகிடும். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடுமா? ஸோ நம்மளுக்கு இந்த பி டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இங்கே என்ன மட்டும் இருக்கும்? ஏ 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ. நீங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் போடுங்க. ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஏ. ஸோ இந்த டேர்ம் 0வாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? ஏ 1 ஈக்குவல் டு ஏ 2/a ஏ இன்ட்டு 2aன்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ 1/2aன்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2ab கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணும்போது பியோட ஆன்சர் கிடைச்சாச்சு. இந்த ஏ அண்ட் பி வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிவன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் கிவன் வேல்யூவை ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி மைனஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த மைனஸ் சென்டராக வந்துடும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 1/2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் 1/2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லாம் சம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் 2 or more ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சரியா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி. நெக்ஸ்ட்டு சம் 3x + 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம்? a/x - 2 ப்ளஸ் b/x + 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த வேல்யூ இந்த ஃப்ராக்ஷன் சம் ஆஃப் ஃப்ராக்ஷன் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? கிவன் கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம சேம் டினாமினேட்டர் இருக்குது. சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டினாமினேட்டர் கிடைச்சாச்சு. எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால கேன்சல் ஆயாச்சு. ரிமைனிங் 3x + 1 அண்ட் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்மளே திங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஒரு டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா அனதர் பி வேல்யூ ஏ வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஏ டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஏக்கு எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸ் இருக்க பிளேஸில் -1. அப்போது இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். நீங்கள் இங்கே இந்த ஸ்டெப் எழுதணும். 3 × -1 -3 + 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேர்ம் ஏ வேரியபிள் இருக்க டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, b × -3. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பியோட வேல்யூ 2/3ன்னு கிடைக்குது. சரியா, இதை நம்ம பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, எக்ஸ் = 2. எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பி இருக்க டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும், 6 + 1 a × 2 + 1. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 7/3ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம கிவன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும். ஏ வேல்யூ 7/3, பி வேல்யூ 2/3. 7/3ங்கிறது 3 டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி 2/3ன்றது 3 டினாமினேட்டர் கொண்டு வந்து ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ கிவன் கொஷின் 3x + 1 / x - 2 × x + 1 இருக்குது. இது நம்ம சம் ஆஃப் 2 ஃப்ராக்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த வேல்யூ கிவன் வேல்யூக்கு ஈக்குவல். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஃப்ராக்ஷன் எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம். x / x² + 1 / x - 1 x + 2. இது ரெண்டுமே லீனியர் ஃபேக்டராக இருக்குது. இது திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இந்த வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். x² + 1 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர், லீனியர் ஃபேக்டர். டினாமினேட்டரில் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருக்குது. ஃபேக்டர்னால் இதுக்கு மேலே அது ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது அதோட நியூமரேட்டர் லீனியராக இருக்கணும். ax + bன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது, x - 1. x - 1ங்கிறது லீனியர் ஃபேக்டர்ன்றதுனால மேலே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் x + 2ன்றது ஒரு லீனியர் ஃபேக்டர், அதுக்கு மேலே கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா, இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. கிவன் ஃப்ராக்ஷனை நம்ம சம் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். அப்போது எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் x² + 1 எல்சிஎம்னு பார்த்தா டோட்டலாக x² + 1 × x - 1 × x + 2. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ணும்போது எந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணணும், x - 1 × x - 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட நம்ம x - 1 × x + 2 மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஃப்ராக்ஷனில் x - 1 மட்டும்தான் இருக்குது. இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில். ஸோ இதோட என்ன ஃபேக்டர் வரும், x² + 1 × x + 2ன்னு வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இங்கே x + 2 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸ் x² + 1 × x - 1. இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் கிடச்சிருமா, இந்த ஸ்டெப் இங்கே போட்டிருக்காங்களா. ஸோ சேம் டினாமினேட்டர் வந்தாச்சு. இட் இஸ் LHS. இங்கே RHS வேல்யூ இருக்குது. சேம் ஃப்ராக்ஷன் சேம் டினாமினேட்டருங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, x = நியூமரேட்டர் வேல்யூ ax + b × x - 1 × x + 2. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 1ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ எந்த வேரியபிள் எக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எந்த டேர்மாவது கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக பாருங்கள், இல்லை x - 1 இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். x = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே x = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் டி டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா, x = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கிவன் கொஷினில். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே 1 கிடைக்கும். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அகெயின் 1 1 1 1. இப்போ 1 மைனஸ் 1 இருக்க பிளேஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இது ஃபுல்லாக 0, லாஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்குது சி வேரியபிள் இருக்க டேர்ம் மட்டும் இருக்கும். இதில் 1 + 1 2, 1 + 2 3. ஸோ சியோட ஆன்சர் 1/6ன்னு கிடச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். கிவன் கொஷினில் நெக்ஸ்ட்டு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கேயும் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 டேர்ம்ஸும் 0 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a இன்ட்டு -2, -2 இன்ட்டு -1, -2 இன்ட்டு -2 + 1. அப்புறம் இங்கே -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 -2 + 2. இங்கே -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1, -2 -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் இங்கே எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஏ வேரியபிள் பி இருக்கட்டமும் சி வேரியபிள் இருக்கட்டமும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் இங்கே -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -2. இங்கே -2 ஹோல் ஸ்கொயர் 4 ஆகிடும். 4 + 1 5 இன்ட்டு -3. ஸோ இதில் இருந்து டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணியாச்சு, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சான்ஸே கிடையாது வேறு எந்த வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேரியபிள்ஸ் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்றதுனால எக்ஸ் வேல்யூ 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் இட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் இருக்க பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 அப்போ எந்த டேர்மில் கேன்சல் ஆகிடும்? ஏ வேரியபிள் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? -1 × 2 -2b நீங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 × 2 2c இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 × -1 -d இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் -2b + 2c -d = 0ன்னு கிடைக்கும். அதில் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண சி வேல்யூ அண்ட் டி வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி வேல்யூ அண்ட் டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பியோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ, சி அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த 2b ஆப்போசிட் சைட் போகுது. ரிமைனிங் ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடிஷன் சப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியலையே, சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? 2b = 1/5 கிடைக்குது. b = 1/5 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இதோட மீனிங் என்ன? 1/5 × 2 1/2ன்னு சொல்லலாம். ஸோ 1/10 கன்வெர்ட் ஆகும். ஏவோட பிசிடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி எதுவும் கிடையாது. சரியா? ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இந்த சைடில் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன டேர்ம் கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். இந்த சைடில் ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 0x3 0x2 அப்படியே ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா x3ஓட கோஎஃபிஷியன்ட் ஆர்ஹெச்எஸில் நம்மளுக்கு ஏ கிடைக்கும். சரியா? இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ax × x ax² கிடைக்கும். ax² × x ax3ன்னு கிடைக்கும். இந்த சைடில் நம்மளுக்கு 0x3ன்னு இருக்கும். எல்ஹெச்எஸில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் ஆர்ஹெச்எஸில் இருக்க x3ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு?
இங்கே இங்கே ஏஎக்ஸ் க்யூப்னு இருக்கும். அதே மாதிரியே இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இது நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேங்கண்ணே, பாருங்கள். இந்த டேர்ம் பாரு, ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏ எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு இங்கே சி இன்ட்டு இந்த டேர்ம் இருக்கா, சி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது, தட் இஸ் டிஎக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். எல்ஹெச்எஸில் இருக்க எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட் 0. இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ஸில் என்ன கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் க்யூப் வேரியபிள் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் வேரியபிள் டேர்ம், எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஏஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி சிஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் டிஎக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். எல்ஹெச்எஸில் இருக்க வேல்யூவையும் ஆர்ஹெச்எஸில் இருக்க கோஎஃபிஷியனையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, ஏ ஈக்குவல் 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏ வேல்யூ, சி வேல்யூ அண்ட் டி வேல்யூ தெரியும். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ கிவன் கன்சிடர் பண்ண வேல்யூவில் ஃப்ராக்ஷனில் ஏ பி சி டி இந்த 4 வேல்யூஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 4 வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மில் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏ வேல்யூ பி வேல்யூ இது சேம் டினாமினேட்டர் இருக்குது. இந்த 10 டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ நியூமினேட்டரில் என்ன இருக்குது, -3x + 1 இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இந்த 6 டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 1/6 × x - 1 இந்த 15 கீழே வந்துடும். ஸோ 2/15 × x + 2. நெக்ஸ்ட்டு இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். 1 - 3x / 10x², 1/6 × x - 1 ப்ளஸ் 2/15 × x + 2. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தாங்கன்னு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறோம், கிவன் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் செக் பண்ணுறேன், அது லீனியர் ஃபேக்டராக இருக்கா இல்லை குவாட்ரேட்டிக் ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த குவாட்ரேட்டிக் ஃபேக்டரை திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அதோட நியூமரேட்டர் எப்படி இருக்கும், லீனியராக இருக்கும். லீனியராக கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லீனியர் ஃபேக்டராக இருக்குன்னா அதோட நியூமரேட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கியூபிக் பாலினாமியல் கிடைக்கும். கியூபிக் பாலினாமியலில் கிவன் வேல்யூஸில் என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எந்த வேரியபிள் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த வேரியபிள் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஏபிசிடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எந்த வேல்யூவுமே செக் பண்ண முடியல அப்படின்னா ஃபைனலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 0, எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். அப்போவும் நெக்ஸ்ட் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் இருக்க கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஈக்குவல் பண்ணிவிட்டு ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவன் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு 4th சம். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது, x - 1 ஹோல் க்யூப் இருக்குது. ஸோ இது மல்டிப்ளிசிட்டி 3 இருக்கிறதுனால a/x - 1, b/x - 1 ஹோல் ஸ்கொயர், c/x - 1 ஹோல் க்யூப்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, இங்கே க்யூப் கொண்டு வரணும் டினாமினேட்டர். ஸோ நம்ம என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம், x - 1 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஒரு பவர் 2 இருக்குது, ஒரே ஒரு x - 1 மல்டிப்ளை பண்ணால் போதும், x - 1 / x - 1. இதில் நம்ம எந்த வேல்யூவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டினாமினேட்டர் கிடைச்சதுக்கு ஸோ கேன்சல். ரிமைனிங் இருக்க வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இட் இஸ் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட்டு இட் இஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2வாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம்ஸுமே ஏ டேர்ம் இருக்க வேல்யூ பி இருக்க வேல்யூ எல்லாமே 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் வேல்யூ சி வேல்யூ 1ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு கிவன் கொஸ்டினில் செக் பண்ணுறோம். வேறு பாசிபிலிட்டி இல்லை.
ஸோ 0 எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? a மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஜியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ a மைனஸ் பி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ண போகிறேன். இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணும்போது அனதர் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது? இது எல்லாமே லீனியர் ஃபேக்டர். இங்கே மட்டும்தான் குவாட்ராட்டிக் ஃபேக்டராக இருக்கும். இங்கே ஸ்கொயரும் போது இதோட மல்டிபிள் ஆகும்போது என்னவா இருக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படி மட்டும் இருக்கும். இந்த எல்ஹெச்எஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0வாக இருக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏவாக இருக்குது, எல்ஹெச்எஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0வாக இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க? a மைனஸ் பி ஈக்குவல் டு -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட ஆன்சர் 1ன்னு கிடச்சிரும். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் கிடச்சிருது. சரியா? நீங்கள் ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஃபைனலாக இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் சம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக ஸ்ப்ளிட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 5th சம் 1 by x power 4 minus 1. x power 4 minus 1 ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது எப்படி சொல்லலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சொல்லலாம். இட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபேக்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அந்த வேல்யூவோட ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர், இது லீனியர் ஃபேக்டர், இது லீனியர் ஃபேக்டர். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இது எல்ஹெச்எஸ் வேல்யூ. இது ஒரு ஃபேக்டராக குவாட்ராட்டிக் ஃபேக்டர்னால் நியூமரேட்டர் லீனியர் ஃபேக்டராக இருக்கும். லீனியர் ஃபேக்டர்னால் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட எந்த வேல்யூ மிஸ் ஆகுது? இந்த 2 டேர்ம்ஸ் மிஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு சி இந்த டேர்மில் எது மிஸ் ஆகுது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட்டு டி டேர்மோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மிஸ் ஆகும். சேம் டினாமினேட்டர் கொண்டு வரதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சேம் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் என்ன கிடச்சிருது? ஏஎக்ஸ் ப்ளஸ் 1 பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை 2வாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் டி வேல்யூ மட்டும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டி வேல்யூ 1/4. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூப். இங்கே எக்ஸ் க்யூபோட வேல்யூ 0, இங்கே எக்ஸ் க்யூபோட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடச்சிருக்கு? இங்கே ஏ இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே சி, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும்? டி. ஸோ ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஏ ஈக்குவல் டு மைனஸ் சி மைனஸ் டி. சியோட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்? 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பியோட ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0x
A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 0, ஸோ ஆன்சர் -1/2. இந்த 2 கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும், 4 டினாமினேட்டருக்கு வரும், 4 டினாமினேட்டருக்கு வந்துடும். ஃபைனலாக ஆன்சர் என்ன சொல்லலாம்? -1/x² + 1 -1/4 × x + 1 நெக்ஸ்ட்டு +1/4x + 1. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் சொல்லலாம். இந்த அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கிறதுனால சிம்பிளாக இங்கே 4x + 1 4x + 1 இருக்குது. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து இந்த ஸ்டெப்போடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணாலும் ஓகே. இதோடய ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆனால் புக் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு x - 1 whole square divided by x³ + x. டினாமினேட்டர் வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லீனியர் ஃபேக்டரும் குவாட்ரேட்டிக் ஃபேக்டரும் கிடச்சிருக்கு. லீனியர் ஃபேக்டரோட நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட், குவாட்ரேட்டிக் ஃபேக்டரோட நியூமரேட்டர் லீனியர் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது சம் ஆஃப் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு டேர்மோட x² + 1 அண்ட் செகண்ட் டேர்மோட x மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் நம்ம x = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறது LHS அண்ட் RHSல எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு x = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 1 வரும். 1 1 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? a × 2 b + c × 1, that is 2a + b + c = 0ன்னு கிடைக்குது. இது ஒரு ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ண போகிறோம். இந்த சைடில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² - 2x + 1ன்னு கிடைக்கும். x² கோஎஃபிஷியன்ட் 1. இந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ax² இங்கே bx × x, ax² + a + bx² + cன்னு கிடைக்கும். சரியா? இங்கே x² கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது a + b, a அண்ட் b x² கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ LHS பார்க்கும்போது 1 இருக்குது, a + bன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோ ஆன்சர் கிடைக்கும். ஏ பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி வேல்யூ 0 கிடைக்குது. ஏ வேல்யூ பி வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட ஆன்சர் -2ன்னு இருக்குது. அந்த வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? x - 1 whole square by x³ + x 1/x. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம், 9th சம், x + 12 divided by x + 1 whole square × x - 2. இப்போது x + 1 whole squareன்னு இருக்குது, மல்டிப்ளிசிட்டி 2 இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்? a/x + 1 + b/x + 1 whole square. இது லீனியர் ஃபேக்டராக இருக்குது, அது செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். இங்கே எந்த டேர்ம், இதோட மீனிங் என்ன? இங்கே ஒரு x + 1 இருக்குது, இன்னொரு x + 1ஐயும் x - 2 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே x + 1 whole square இருக்குது, x - 1 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டேர்மோட என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்? x + 1 whole square மல்டிப்ளை பண்ணணும். நார்மலாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, அதே தான். இப்போ சேம் டினாமினேட்டர் வந்ததுனால LHS அண்ட் RHSல இருக்க டினாமினேட்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எந்த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு. இப்போது x = -1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபுல் டேர்ம் 0, c ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு x = 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும், இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
ஏபி சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன செக் பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏபிசியில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதில் பி வேல்யூவையும் சி வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ப்ராக்கெட்ஸு அடிஷன் சப்ராக்ஷனில் ப்ராப்பராக போடுங்க. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0, இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுச்சு. இங்கே -1 -2 -3, -1 + 12 11 ஆகிடுச்சு. பியோட வேல்யூ -11/3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லா எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபுல் டேர்ம் 0, இந்த ஃபுல் டேர்ம் 0, 2. சி இன்ட்டு 9 14, சியோட வேல்யூ 14/9. நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0 0 0 0 and 0. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 12 is equal to -2a -2b ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இதில் பி வேல்யூ அண்ட் சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ராக்ஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சி ஆன்சர் -14/9 கிடைக்கும். இல்லை இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுற மெத்தடை கன்சிடர் பண்ணிங்கனாலும் ஓகே. எப்படி போட்டிங்கனாலும் ஆன்சர் ஏ வேல்யூ -14/9 கிடைக்கும். இந்த வேல்யூவை கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடுது. 9 டினாமினேட்டர் வந்து 3 டினாமினேட்டர் 9 டினாமினேட்டர் வரும்போது -14/9x + 9 × x + 1 -11/3 × x + 1 whole square 14 / 9x - 2. ஸோ LHS வேல்யூ என்னவா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், ஃபேக்டர்ஸ் 3 லீனியர் ஃபேக்டர்ஸ் 3 ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட அடிஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகேவா? ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட் சம் கண்ணு. இந்த மாடல் நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5 மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் கால்குலேஸ் போடும்போது ஒரு ஃபேக்டரைஸ் சம் போடுறோம் இல்லையா, ஒரு பெரிய சம்மாக இருந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ்க்கு 2 மார்க், ரிமைனிங் சம் சால்வ் பண்ணுறது 3 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இன்டெக்ரேஷன் சம் போடும்போது அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸு போடுவோம். இவ்வளோ ஸ்டெப்ஸுக்கும் 2 மார்க்ஸ், ரிமைனிங் இருக்க இன்டெக்ரேஷனுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லேயே பார்ஷியல் ஃப்ராக்ஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், எந்தெந்த ஃபேக்டருக்கு எந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர் வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். சரியா? ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.